சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கும் உங்களுடைய ஊட்டச்சத்து அலுவலர் ரேவதி மேடம் அவர்களுக்கும், அங்கன்வாடி பணியாளர்களுக்கும், அங்கன்வாடி ஆசிரியர் பெருமக்களுக்கும், இங்கு வந்திருக்கும் கந்தர்வக்கோட்டையின் மருத்துவ அலுவலர் அவர்களுக்கும் மற்றும் உள்ள இந்த விழாவிற்கு நடுநாயகமாக விளங்கி கொண்டிருக்கும் எனது அருமை தாய்மார்களுக்கும் என்னுடைய மதிய நல்வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இனிய திருவிழாவை காண்பதற்காக வந்திருக்கிறோம். அதாவது நம்மளுடைய சங்க இலக்கியத்தில் தமிழில் பிறப்புன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை ஔவையார் சொல்லியிருக்காங்க. மானிட பிறப்புன்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரிது அரிது மானிடர் ஆதல் அரிது, கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது, பேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது, ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் தான் செய்தல் அரிது, தானமும் தவமும் தான் செய்தால் வானவர் உலகம் வழி திறந்திடுமே. அதாவது எவ்வளவோ பிறவிகள் இந்த உலகத்தில் இருக்கிறது. தாவரங்கள் ஒரு பிறவிகள் தான், விலங்கினங்கள் ஒரு பிறவிகள் தான், பூச்சி இனங்கள், பறவை இனங்கள் எல்லாமே ஒரு பிறவிகள் தான். ஆனால் மனித இனம் ஆறறிவு பெற்ற ஒரு பிறவி. அந்த வகையில் நாளைய சமுதாயத்தை உருவாக்க வந்திருக்கும் தாய்மார்களுக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது தாய்மார்கள்லாம் எப்படி இருந்தால் சுகப்பிரசவம் ஆகும், என்னுடைய குழந்தை நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். மருத்துவர்கிட்ட இருந்து அந்த ஆலோசனையெல்லாம் வாங்கும் பொழுது நீங்கள் அதன் வழி 100க்கு 95% பின்பற்றுவீர்கள் என்ற நம்பிக்கையில் நான் உங்கள் முன் உரையாட வந்திருக்கிறேன். அதாவது முதல்ல நம்ம உடல் நலத்தை நல்லா பார்த்துக்கணும். இப்போ நீங்கள் ஒரு உயிர் கிடையாது. தாய்மார்கள் அனைவரும் 2 உயிர் சேர்ந்தவர்கள் தான். அதனால் உடல் நலனில் அக்கறை மிக 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 தேவை. இப்போ உடல் நலனை எப்படியெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, முதலாவதாக உடற்பயிற்சி. இன்றைக்கி நம்மளுடைய உடல் உழைப்பு குறைந்து விட்டது. அறிவியல் முன்னேற்றத்தினாலும் இயந்திரங்களினுடைய வரவினாலும் நம்முடைய உடல் உழைப்பு குறைந்து விட்டது. அதனால் கர்ப்பிணி பெண்கள், தாய்மார்கள் அனைவரும் ஒரு 20 நிமிடம் காலையிலும் மாலை பொழுதிலும் நடக்கணும். கண்டிப்பாக நடந்தால் தான் உடம்பு முழுக்க தலையிலிருந்து உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இரத்த ஓட்டம் சமச்சீராக பாயும். அப்பொழுதுதான் உங்கள் குழந்தைக்கு போகக்கூடிய இரத்த ஓட்டமும் நன்றாக பாயும். இப்போ ஒரு பயிர் வளருதுன்னா அதுக்கு சத்தான உரங்கள் போடணும், அதுக்கு நல்ல தண்ணீர் பாய்ச்ச வேண்டும், அப்பொழுதுதான் நல்லா வளரும். அந்த வகையில் உடற்பயிற்சி மிக 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 இன்றியமையாதது. அதற்கு பிறகு தூய்மை, உடல் தூய்மை மிக இன்றியமையாதது. ஏன்னா நீங்கள் இன்னொரு 10 மாதத்தில் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கப் போகிறீர்கள். இப்போ 10 மாதத்தில் குழந்தை வரும்பொழுது அது ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சி, அற்புதமான ஒரு நிகழ்ச்சி, சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. அது உலகத்திலேயே பெண்ணினத்துக்கு தான் இயற்கை வச்சிருக்கு. இப்போ ஆண்களாக பிரசவிக்க முடியுமா? முடியாது. அதனால் இயற்கையே பார்த்து அவங்களுக்கு வச்சிருக்கு. அதனால் இது விரதம் இருக்கும் காலம் அப்படின்னு வச்சுக்கலாமா? எல்லாரும் விரதம் இருக்கும் காலம். ஏன்னா ஒரு சிறப்பான ஒரு செயலை செய்ய போகிறீர்கள் நீங்கள். அதனால் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க. விரதம் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம ஒரு வேளை சாப்பிடுவோம், அந்த மாதிரிலாம் இருப்போம் இல்லையா? நம்ம நம்ம மனசில் சுத்தமாக இருப்போம், தினமும் குளிப்போம். இங்கே உடல் தூய்மையை பார்த்துக்கணும். உடல் தூய்மை தினமும் செய்யணும். உடல் தூய்மையும் சரி, நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நல்லா கையெல்லாம் கழுவிட்டு சாப்பிடணும். இந்த கொரோனா காலகட்டத்திலாம் நம்ம சாப்பிட்டோம் இல்லையா? அந்த மாதிரி சாப்பிடணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உணவு சத்தான உணவு. இந்த கிராமத்தில் உங்களுக்கு என்னென்ன கிடைக்குமோ, கீரை, காய்கறிகள், பழங்கள் கிடைச்சதுன்னா அதையே சாப்பிடலாம். இங்கே கிடைக்கக்கூடிய கொய்யா பழங்கள், இங்கே கிடைக்கக்கூடிய மாதுளம்பழம், அதே மாதிரி அன்னாச்சி பழம், அந்த மாதிரியான பழங்களை எல்லாம் நீங்கள் மாம்பழம், மாதுளம்பழம் எல்லாமே சாப்பிடலாம். நெல்லிக்காய் சாப்பிடலாம். அதிலையும் விட்டமின் சத்துலாம் இருக்குது. ஆனால் அதை விட்டுட்டு நான் ஆப்பிள் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கக்கூடாது. சாதாரண நெல்லிக்காயில் ஆப்பிள் 10 சாப்பிடுவதை விட நெல்லிக்காயில் ஒரு நெல்லிக்காயில்
விட்டமின் சி அதிகமாக இருக்கிறது. விட்டமின் சி எதுக்குன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக வழங்கக்கூடியது. அதற்கு பிறகு நம்ம என்னென்ன பார்த்தோம்? முதல்ல வந்து உடற்பயிற்சி பண்ணணும்னு பார்த்தோம். அடுத்தது என்ன பார்த்தோம்? உடல் தூய்மை பார்த்தோம். அதுக்கு பிறகு சத்தான உணவு சாப்பிடணும்னு பார்த்தோம். அதுக்கு பிறகு நல்ல உறக்கம். இன்னைக்கு எல்லாமே நல்லா உறங்குறோமா? தொலைக்காட்சியில் சீரியல் வருது, சீரியலை பார்த்துக்கிட்டு 10-10:30 மணி வரைக்கும் வந்து நம்ம அவங்க அழுவது, அவங்க திட்டினா மனசுக்குள்ளே திட்டுறது, மாமியார் மருமகளை எதிர்த்து உட்காந்துட்டு இருந்தா மருமக மாமியாரை பார்த்து திட்டுறது, மனசுக்குள்ளாரே மாமியார் மருமகளை பார்த்துட்டு திட்டுறது, அப்படியே தான் நம்மளுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. நாம் விரதம் இருக்கிறோம். இந்த நேரத்தில் அந்த மாதிரி சீரியல்லாம் பார்த்து நாமே கெடுத்துக்க கூடாது இல்லையா? நல்ல விஷயங்களை பண்ணணும். அதுக்கு தான் சொல்கிறேன் நான். பிறகு நல்ல தூக்கம் வரணும், நல்ல உறக்கம் இருக்கணும். ஒரு நாளைக்கு வந்து ஒரு மனிதன் தோராயமாக 7 to 8 மணி நேரம் தூங்க வேண்டும். தூங்கினா தான் உள்ளிருக்க உறுப்புகள்லாம் நல்லா வந்து ஓய்வெடுத்து அடுத்த நாள் வேலை செய்வதற்கு தயாராக இருக்கும். அதனால் வந்து இந்த விஷயங்கள்லாம் செஞ்சிங்கன்னா உடல் நலனை பார்த்து கொள்ள முடியும். சரி, உடல் நலம் மட்டும் பார்த்துக்கிட்டா போதுமா? மனநலனையும் பார்த்துக்கணும். மனசுன்னு எல்லாத்துக்குமே இருக்கா இல்லையா? யார் யாருக்கு இருக்கு? மனசு இருக்கு, கை தூக்குங்க பார்ப்போம். எல்லாருக்குமே இருக்கு இல்லையா மனசு? அந்த மனசை எப்படி வச்சுக்கணும்? நம்ம மனசுல வரக்கூடிய சிந்தனை, சொல், செயல் 3 தூய்மையாக இருக்க வேண்டும். ஏன்னா இப்போ விரதம் இருக்கீங்க, விரதம் இருக்கும் பொழுது நம்ம மனசுல வரக்கூடிய சிந்தனை தூய்மையான சிந்தனையாக, நல்ல சிந்தனையாக இருக்க வேண்டும். அதே போல் நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய சொற்கள் நல்ல சொற்களாக இருக்க வேண்டும். அதே போல் நம்முடைய செயல்கள் நல்ல செயல்களாக இருக்கணும். இப்போ வந்து விரதம் இருக்கணும்னு சொன்னோம். விரதம் இருக்கணும்னு சொல்லும்போது மார்கழி மாதத்துலாம் வந்து பெண்கள்லாம் விரதம் இருப்பாங்க. இப்போ ஆண்டாள் வந்து திருப்பாவையில் ஒரு பாடல் பாடுறாங்க, விரதம்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ, பார்க்கடலில் பையத்துயின்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலை நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயையும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறு எண்ணி உகந்தேலோர் என்பாவார். இந்த பாடலில் என்ன சொல்றாங்கன்னா, நான் சொல்லக்கூடிய நல்ல சிந்தனை, நல்ல சொல், நல்ல செயல். நான் வந்து மனசுக்குள்ள இதெல்லாம் நினைப்பேன். ஒருத்தரை பற்றி ஒருத்தர்கிட்ட வந்து தாறுமாற சொல்ல மாட்டேன், புறம் கூற மாட்டேன். அதே போல வந்து வருபவர்களுக்கெல்லாம் உதவி செய்வேன் இந்த விரத நாட்களில். அப்படிதான் வந்து நீங்களுமே இருக்கணும். நீங்கள் வந்து விரதம் இருந்து ஒரு நல்ல குழந்தையை, நல்ல அறிவாளி குழந்தையை சமூகத்திற்காக கொடுக்க போகிறீர்கள். அதனால் வந்து நீங்கள் வந்து இது பண்ணணும். இப்போ வந்து குழந்தைக்கு வந்து நீங்கள் செய்யறதெல்லாம் தெரியுமா தெரியாதா அப்படின்லாம் கேட்க வேணாம். நீங்கள் பண்ணக்கூடிய எல்லாமே குழந்தைக்கு தெரியும். இப்போ வந்து குழந்தைக்கு வந்து உள்ளார வந்து அதை வளரும் பொழுது உயிர் வந்துடுது இல்லையா? வந்துட்டோடனே ஒரு தாய் நினைப்பது எல்லாம் அதற்கு வந்து இம்பல்ஸாக போகும். இப்போ வந்து நம்ம பேசுகிறோம், இப்போ வந்து செல்ஃபோனில் படம் பிடிக்கிறோம், அதெல்லாம் எப்படி அலை வடிவில் வந்து பதிவாயிட்டு திரும்ப போட்டு பார்க்குறோம்ல, அந்த மாதிரி குழந்தைகளுக்கு உணர்வுகளாக கடத்தப்படும். அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஓய்வாக இருக்கிற நேரத்தில் வந்து வயரில் கையை வச்சு உங்கள் கூட குழந்தை கூட பேசலாம். அதுக்கு வந்து மொழி தெரியாது, உங்களை தெரியாது, ஆனால் தாயினுடைய உணர்வு கடத்தப்படும். எப்படி? தாயினுடைய உணர்வு. அதனால தான் நான் என்ன சொன்னேன், நல்ல சிந்தனை, நல்ல சொல், நல்ல செயல் இருக்கணும். எல்லாமே குழந்தைக்கு கடத்தப்பட்டுக்கிட்டே இருக்கும். கடத்தப்பட்டு மூளையில் பதிவாயிட்டே வரும். எல்லாமே குழந்தை வளர 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 அது மூளையில் வந்து பதிவாயிட்டே இருக்கும். அப்போ தான் வந்து அது பின்னாடி வந்து நல்ல குழந்தையாவோ இல்லை வந்து வேறு விதமான குழந்தைகளாகவும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயத்தில் 2 பேருடைய உயிரணுக்கள் சேர்ந்து தான் ஒரு குழந்தை உருவாகுது. அதனால் தந்தையினுடைய மனநிலையும் நன்றாக இருக்க வேண்டும். தந்தை எது நினைக்கிறாரோ அது வந்து அம்மா வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கும் வந்து உணர்வு கடத்தப்படும் பொழுது அது பதிவு செய்யப்படும். பதிவு செஞ்சு அது பெருசாக வரும்போது அந்த மாதிரியான மனநிலைகள்லாம் குழந்தைக்கு உருவாகும். அதனால் வந்து இப்போ விரதம் இருக்கீங்க, தூய்மையாக இருக்க வேண்டும். அதே போல் வந்து நான் சொன்ன மாதிரி நல்ல மனிதர்களை சென்று சந்தியுங்கள். நல்ல நல்ல மனிதர்கள், உங்கள் கூட சண்டை போட்டவங்க அவங்களெல்லாம் போய் பார்க்க வேணாம். உங்கள் கூட நல்லா பேசுகிறவங்க, உங்கள் மேலே அக்கறையாக இருக்கிறவங்க, அவங்களெல்லாம் போய் பாருங்கள். நல்ல கதை புத்தகங்கள்லாம் இருக்கும். நல்ல கதை புத்தகங்கள்லாம் வந்து தேடி விரும்பி படிங்க. தொலைக்காட்சி சீரியலை பார்க்க வேண்டாம். நான் கர்ப்பிணி பெண்களுக்கெல்லாம் சொல்கிறது என்னென்னா,
தொலைக்காட்சி சீரியலை பார்க்கக்கூடாது. பார்த்தீங்கன்னா அந்த பதிவு அப்படியே குழந்தைக்கு கடத்தப்படும். நீங்கள் அந்த சீரியலை பார்த்துட்டு அழுதீங்கன்னா உள்ளார வந்து குழந்தைக்கு அந்த அழும் உணர்வு கடத்தப்படுகிறது. நீங்கள் சிரிச்சிங்கனாலும் சிரிப்பு உணர்வு கடத்தப்படுகிறது. அது தேவை கிடையாது. அதனால் வந்து உங்கள் குழந்தை அறிவாளி குழந்தையா, திறமையான குழந்தைகளா வரணும். அதுக்கு பிறகு வந்து உடல்நலம் மனநலம் பார்த்தாச்சு. இங்கே வந்து அரசு சார்பில் நிறைய திட்டங்கள்லாம் கொடுக்குறாங்க. மருத்துவ பரிசோதனைலாம் பண்ணுறாங்க. ஒரு கர்ப்பிணி பெண் வந்து எத்தனை நாளைக்கு ஒரு முறை வந்து தன்னை பரிசோதித்து கொள்ள வேண்டும். இப்போ வந்து டாக்டர் வந்திருக்காங்க இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வந்து மாதத்துக்கு ஒரு முறை 7 மாதம் வரைக்கும் மாதத்துக்கு ஒரு முறை போய் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இந்த ஸ்கேன்லாம் எடுப்பாங்க, ரத்த பரிசோதனைலாம் பண்ணுவாங்க, உங்கள் வயிறெல்லாம் வந்து பரிசோதனை பண்ணிவிட்டு குழந்தைகளோட வளர்ச்சி நன்றாக இருக்கிறதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. அதெல்லாம் செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் 8வது மாதத்துக்கு அப்புறம் 2 வாரத்துக்கு ஒரு முறை போகணும். அதுக்கப்புறம் 9வது மாதத்தில் வாரம் போயிட்டு செக்கப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். செக்கப் பண்ணிகிட்டு இருந்தால் தான் உங்கள் அனைவருக்கும் வந்து நல்லா இருக்கும். எனக்கு பிறக்க போகிறது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் தடை பண்ணிருச்சு. அதாவது ஆணாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் அதற்கு முழு பொறுப்பு யாரு? தந்தை தான். ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்பதை உங்க மாமியாருக்கு போய் சொல்லுங்க. எல்லாம் சொல்லுவாங்க நீ பெண்ணா பிறந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு உங்களை திட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா வந்து ஆண் குழந்தை பெண் குழந்தை பிறப்பதற்கு காரணம் தந்தையினுடைய மரபணுக்கள் தான் காரணம். ஆண் குழந்தை பெண் குழந்தை பிறப்பதற்கு தகப்பன் தான் காரணம். அதே மாதிரி குழந்தை பிறந்து விட்ட பிறகு 6 மாதங்கள் தாய்ப்பாலை தவிர வேறு ஒன்றும் கொடுக்கக்கூடாது. தாய்ப்பாலில் வந்து குழந்தை வளர்வதற்கான சத்து பொருட்கள் எல்லாம் இருக்கிறது. அதுக்கு வந்து வயிற்றுப்போக்கு வரக்கூடாது, இந்த சளி தொந்தரவெல்லாம் வரக்கூடாதுன்றதுக்காக வந்து அதுக்கு வந்து ஆன்டிபாடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள பொருட்கள் எல்லாம் குழந்தைக்கு இருக்கிறது. அதனால் வந்து தாய்ப்பால் ஒரு சிறந்த மருந்து, சிறந்த உணவு. அதே மாதிரி வந்து தடுப்பூசி உங்களுக்கு வந்து உங்கள் டாக்டர் இருப்பாங்க, அவங்க எல்லாம் சொல்லுவாங்க எந்தெந்த மாதத்தில் எந்தெந்த தடுப்பூசிலாம் போடணும்னு சொல்லிட்டு குழந்தைக்கு அந்தந்த மாதத்துக்கு தடுப்பூசிலாம் போடுங்க. நீங்கள் எல்லாம் வந்து ஒரு நல்ல குழந்தையை உருவாக்க வேண்டும். சிறந்த அறிவாளி குழந்தைகளாக, அதாவது தலைவர்களாக உருவாகலாம், அல்லது அறிவாளிகளாக உருவாகலாம், அல்லது பெரிய பணக்காரர்களாக உருவாகலாம். அதாவது நம்முடைய காமராஜர் வந்து எல்லாரும் போற்றும் தலைவர், கட்சி பாகுபாடு இல்லாமல் எல்லாரும் போற்றும் தலைவர். அந்த மாதிரி ஒரு நல்ல மகனை பெறலாம். அல்லது வந்து நம்முடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய முன்னாள் ஜனாதிபதி ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் மாதிரி விண்வெளி நாயகன், ஏவுகணை நாயகன் அப்படின்னு சொல்லிட்டு உலகம் போற்றும் விஞ்ஞானியாக வரலாம். அப்படி இல்லைன்னா வந்து இன்னைக்கு கூகுள் தட்டி பார்க்குறோமே, ஏதாவது ஒரு சின்ன வந்து நம்மளுக்கு சந்தேகம் வந்துட்டு தட்டி பார்க்குறோம்ல, அதுக்கு வந்து முதன்மை செயலாளராக சிஇஓவாக இருப்பவர் சுந்தர் பிச்சை. அவரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். அவங்களையும் ஒரு தாய் தான் பெற்றார்கள். அதனால் வந்து உங்கள் குழந்தை எந்த மாதிரி வளரணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கோங்க. அந்த வயசில் தடவி கொடுத்து நீங்கள் பேசுங்க. நீ பெருசாக வளர்ந்து இந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுனீங்கன்னா அந்த குழந்தைகளோட மனசில் பட்டுட்டோடனே அது +1 வரும்போது இந்த மாதிரி தான் நான் ஆக போகிறேன், டாக்டர் ஆக போகிறேன், இன்ஜினியர் ஆக போகிறேன், இல்லை வந்து பெரிய அரசியல்வாதியாக ஆக போகிறேன், இல்லை வந்து பெரிய மாவட்ட ஆட்சித் தலைவராக வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மனசில் பதிஞ்சு போயிடும். அப்போ அதுக்கான விதை நீங்கள் எப்போ ஊனணும்? இப்போவே உங்கள் வயத்தில் வளரக்கூடிய குழந்தையினுடைய கருவிலேயே ஊன்றிவிட வேண்டும். குழந்தைகள்லாம் நல்ல குழந்தைகளாக, அறிவாளி குழந்தைகளாக, சமுதாயம் போற்றும் குழந்தைகளாக வர வேண்டும். என் குழந்தை நல்லா படிக்கலன்னு சொல்லக்கூடாது. அதுக்கு காரணம் என்ன? தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது திரைப்பட பாடலில் ஒரு பாடல் வரும், எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, பின்னர் நல்லவராவரும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வரும் இல்லையா? அதற்கெல்லாம் சொந்தக்காரர்கள் நீங்கள் தான். அதனால் நீங்கள் முடிவு செய்யுங்கள். அதனால் இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த ரேவதி மேடம் அவர்களுக்கு என்னுடைய மனமகிழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இங்கு வந்து இந்த அரிய சிந்தனை கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.